ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம கண்டினியூவாக கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னா காடுகளை பாதுகாத்தல் அப்படின்னு பேர். நம்ம எவ்வாறு காடுகளை பாதுகாக்கப்படணும் பாருங்கள். இந்தியா ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 752.3 lakh hectare classified as reserved forest. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் அன் ஆஃப் 752.3 lakh hectare classified as reserved forestனா இந்தியாவில் 252.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதாவது காப்பு காடுகளாக வகைப்படுது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா காப்பு பாதுகாக்கப்பட்ட காடுகள். அண்டு 215.1 lakh hectare இஸ் ப்ரொடக்டட் ஃபாரஸ்ட். ப்ரொடக்டட் ஃபாரஸ்ட்னா அதாவது 215.1 ஹெக்டேர் பரப்பளவு வனப்பகுதியாக உள்ளது. இதெல்லாம் வந்து ப்ரொடக்டட் ஃபாரஸ்ட்னா வனப்பகுதி. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட காப்பு காடுகளாக இருக்குது. இது வனப்பகுதியாக இருக்குது. அப்போ வனப்பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 215.1 lakh ஹெக்டேர். காப்பு காடுகள் வந்து 752.3 lakh ஹெக்டேர். என் இம்பார்ட்டன்ட் மெசர்ஸ் லைக் கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட் ஆர் அஸ் ஃபாலோ. இதை பற்றி நம்ம சில பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அஃபாரஸ்ட்ரேஷன். அஃபாரஸ்ட்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் வளர்ப்புன்னு பேர். அஃபாரஸ்ட்ரேஷன் என்னது? மரம் வளர்ப்பு. பாருங்க, ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம வந்து பலவிதமான பலன் அளிக்கக்கூடிய சில மரங்களை நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிட்ட முயற்சின்றாங்க. அதான் அஃபாரஸ்ட்ரேஷன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபாரஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் பிளான்டிங் நடுவது அண்ட் ப்ரொடக்டிங் நட்ட மரங்களை பாதுகாப்பது வித் மேனிபுலேட் யூஸ் வித் த ஹெல்ப் ரீஸ்டோரேஷன் கிரீன் கவர் எக்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் குட் பி கரைட். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து நடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தான் அஃபாரஸ்ட்ரேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ட்ரீஸ் சுற்றி கட்டாயம்னா பாதுகாக்கப்படணும். அதாவது கட் பண்ணுவதை குறைக்கப்பட வேண்டும். கட்டாயம்னா குறைக்க, மரங்களை வெட்டுவதை குறைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அஃபாரஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அஃபாரஸ்ட்ரேஷன். அடுத்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம்னா சமூக காடுகள் வளர்ப்பு. அதுக்கு பேர் வந்து சமூக காடுகள் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்க, it should be undertaken on large scale with active participation of public and utilization of common land produce firewood, fodder and timber for the benefit of the rural community. சமூக காடு வளர்ப்பு என்ன திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is should be undertaken large scale. லார்ஜ் ஸ்கேல்னா மிக பெரிய அளவில் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படக்கூடிய காடு தான் சோசியல் ஃபாரஸ்ட்ரி. இன்னைக்கு மிக பெரிய அளவில் பொதுமக்களின் பணிவோடு அதாவது பங்களிப்போடு அதான் இட் இஸ் should be undertaken on a large scale with active participation of public and religion. அதாவது பொதுமக்கள் அதை ஒத்துக்கிறாங்க. சமூக காடுகளுக்கு பொதுமக்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிறதுனால தான் அவங்களுடைய பங்களிப்போடு செயல்படும் திட்டம் தான் எனது சமூக காடுகள் வளர்க்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கம்யூனிட்டி மக்கள் அவங்களுக்கு தேவைக்காக அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா விறகு, பயிர்னா பிறகு, போடன்னா உணவு, அண்ட் டிம்பர்னா கட்டை, மரக்கட்டை. இதெல்லாம் யாருக்குன்னா லோக்கல் பீப்புளுக்கு தேவை. அதுக்காக வளர்க்கக்கூடிய காடு தான் சோசியல் ஃபாரஸ்ட்ரி. அப்போ சோசியல் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ஃபாரஸ்ட் வந்து அதிக அளவில் வளர்க்கப்படுது உள்ளூர் மக்களுடைய பங்களிப்போடு அவங்க சமூகத்தோடு வளர்க்கப்படுது. எதுக்காகனா அவங்களுக்கு தேவையான ஃபயர்வுட், ஃபோடர், டிம்பர் இவை 3 தேவைக்காக அவங்களுடைய பங்களிப்பாக வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. த ரிலேட்டிவ்ஸ்
பாருங்கள், ஃப்ரெஷர் எக்ஸ்டீம் ஃபாரஸ்ட் பி சேஃப்கார்டு அண்டு ஃபியூச்சர் ட்ரைஃபிள்ஸ் சேஃப்கார்டு ட்ரிபிள். அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக காடுகள் வந்து காடுகளுடைய அழிவை தடுப்பதற்காக உருவாக்கப்படுது. பழமையான காடுகளை ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் ட்ரிப்ஸ்னால் பழமையான காடுகளை அதாவது அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இது உருவாக்கப்பட்ட காடுன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ஃபாரஸ்ட்டை அழிக்காமல் இங்கே சுற்றி ஒரு காடு உருவாக்குவாங்க. ஃபாரஸ்ட் கீழே சுற்றி உருவாக்குது. இந்த உருவாக்கக்கூடிய காடு தான் அந்த இந்த மாதிரி ஒரு சுற்றி உருவாக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் சோசியல் ஃபாரஸ்ட். இது ஃபாரஸ்ட்டு, இது சோசியல் ஃபாரஸ்ட். அப்போ நமக்கு தேவைக்கு வந்து ஃபாரஸ்ட் வந்து எடுக்காமல் இதை வந்து எடுத்துக்க நம்மளாக ஊண்டி நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்திக்கலாம், அதை எதுவும் டச் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி உருவாக்கப்பட்ட காடு தான் இந்த சோசியல் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்க, அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் லாஸ். அதாவது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் லான்னா சட்டங்கள் மூலம் காடுகளை பாதுகாக்கலாம். அப்போ அடாப்டிங் ஸ்ட்ரெயின்த் லாஸ் அண்டு politics to conserve and protect forest through the national forest policy. National forest policyனா தேசிய காடுகள் சட்டம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காடுகளை அழிப்பதற்கு, அதாவது காடுகளை பாதுகாப்பதற்காக சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, தேசிய காடுகள் சட்டம். இது எப்போ உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1952 அண்டு 1988. அடுத்து உருவாக்குற சட்டம் தான் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். இது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1980 அது நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வைல்டு அண்டு இட்ஸ் கன்சர்வேஷன். வைல்ட் லைஃப் அண்ட் இட் இஸ் கன்சர்வேஷன். வைல்ட் லைஃப்னா பாருங்க, வைல்ட் லைஃப் அண்டு இட் இஸ் கன்சர்வேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ வைல்ட் லைஃப் இருந்தோன்னா வன உயிர்களின் பாதுகாப்பு, வன உயிர்களின் பாதுகாப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வன உயிர்களின் பாதுகாப்புனா என்னென்னு பாருங்கள். இந்த வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் டு பி அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னால் அதாவது காடுகளில் வளரக்கூடிய அனிமல், விலங்கினங்கள், காடுகளில் வளரக்கூடிய உயிரினங்கள், அவைகளை அது காடுகளில் வளரக்கூடிய உயிரினங்கள் அண்டு தி நேச்சுரல் கேபிட்டல், அதனுடைய வாழிடம். அதாவது வைல்ட் லைஃப் அண்ட் த கன்சர்வேஷன்னா காடுகளில் வாழக்கூடிய விலங்கினங்கள், அவை வாழக்கூடிய இருப்பிடங்களை பற்றி படிப்பது தான் அது வைல்ட் லைஃப்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? வித்தவுட் ஹியூமன் கேபிடேஷன், அங்கே மனிதன் இல்லாத இடம். அப்போ மனிதன் இல்லாத இடத்துல அந்த வன உயிர்கள் வாழுது. அது மனிதர்களால் வளர்க்கப்படாத வன உயிர்கள் எனப்படும். மனிதன் வந்து வளர்க்கக்கூடிய சிலதான். அப்போ மனிதனால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் தான் அது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், தே ஆர் நீடட் ஃபார் த மெயின்டைனிங் பயாலஜி டைவர்சிட்டி. இது நீடட் மெயின்டைனிங் ஃபார் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா இந்த வன உயிர்கள் வந்து இது பாருங்க, அதனுடைய உயிரிய பல்வகைத்தன்மையை நிலைநிறுத்த வன உயிர்கள் அவசியம். உயிர்களின் பல்வகைத்தன்மையை நிலைநிறுத்த இந்த வைல்ட் லைஃப் கண்டிப்பாக வேணுன்றாங்க. It also helps in promoting economic activities. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா வன சுற்றுலாவை மையம் கொண்டு வருவாயை பெருக்க முடியும், அதுக்கு இது தேவை. அண்டு ஜெனரேட்ஸ் ரெவன்யூ த்ரூ த டூரிசம். அப்போ இந்த வைல்ட் லைஃப் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, அது மூலம் நமக்கு அதிகமான வருவாய் வரும்னு சொல்கிறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இன்டர் ரிலேட்டட் வித் ஈச் அதர். இன்டர் வித் வன உயிரின பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. காடுகள் பாதுகாப்பும், அதாவது ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப், இது வந்து ஒன்று கொண்டு ஃபாரஸ்ட்னா என்னது, காடுகள் பாதுகாப்பும் வைல்ட் லைஃப் பாதுகாப்பும் ஒன்று கொண்டு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டெக்லைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். டெக்லைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்னா வன உயிர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் என்ன? டெக்லைன் இன் வைல்டு லைஃப் பாப்புலேஷன். வைல்ட் லைஃப்னா என்ன? வன உயிர்கள். டெக்லைன்னா குறையுது. அப்போ
டெக்லைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்னா வன உயிர்கள் குறைவதற்கு காரணம் என்ன, அதை காரணங்களை பார்க்கணும். வைல்ட் லைஃப் இந்தியா இஸ் கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். அப்போ இந்தியா பெரும் பாரம்பரிய மிக்க வன உயிரினங்களை கொண்டுள்ளது. அப்போ இந்த வன உயிரினங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் 1970 ஆண்டு பாருங்கள், 1970 ஆண்டு முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்கள் எண்ணிக்கை 52% குறைந்துள்ளது. 52% ஏன் குறையுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியா இஸ் கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். Exploitation of wildlife resources has decreased cloudful wildlife population. பூமியில் வைல்ட்லைஃப் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, வன உயிர்கள் குறையுது. எவ்வளவுனா 50% குறைஞ்சிருக்கு. எப்போ எந்த அப்படின்னா 1970 1970 to 2014, 1970 to 2014 கிட்டத்தட்ட இந்த கேவலம் ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 52% குறைஞ்சிருக்கு. The over population and shrinking of forest cover areas resulted in animals became extinct, some of the threatened. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்போ குறைந்துள்ளது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது காடுகள் அதிகமாக குறைந்துள்ளது, அளவு குறைந்துள்ளது. அதாவது விலங்கினங்கள் அழிந்தும் சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய நிலையிலும் உள்ளது. அப்போ அதீத பயன்படும் காடுகள் அதிகபட்ச காரணமாக பல விலங்கினங்கள், நிறைய காடுகள் விலங்கினங்களால் அழிஞ்சு போச்சு, விலங்கினால் அழியக்கூடிய நிலையிலும் அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தல் நிலையில் உள்ளது. அப்போ நிறைய காடுகள் அழிக்கப்படுவதால் இந்த பிரச்சனை ஏற்படுறாங்க. இன் ரீசெண்ட் இயர் இன்க்ரீஸ் இன் ஹியூமன் என்கரேஜ்மெண்ட் ஹேஸ் போஸ்டடு த்ரெட் டு இந்தியாஸ் வைல்ட் லைஃப். இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் காடுகளை ஆக்கிரமிப்பு, சமீப காலமாக மனிதன் ஆக்கிரமிப்பின் காரணமாக வன உயிர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. நிறைய காடுகளை மனிதன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால் வன உயிர்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டு சொல்கிறாங்க. அடுத்து எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். அப்போ வன உயிர்களை பாதுகாக்க சில நோக்கங்கள் இருக்கு. எய்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, to control and limit exploitation of species. சிற்றினங்களை பாதுகாக்கணும். கண்ட்ரோல் அண்ட் லிமிட்டட் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது சிற்றினங்களை அழிஞ்சு போகுது. எக்ஸ்பிளேஷன் அழியுது, அந்த அழிவில் சிற்றினங்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி சிற்றினங்களை சிறிய தாவரங்களை காப்பாற்றும். ஏன்னா சிறிய தாவரம் அழிஞ்சு போச்சுன்னா காடுகளே இல்லாமல் போயிடும். அதனால் சிறிய தாவரம். அடுத்து preserve the plants and animals from the extinction. அதாவது அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். எவையெல்லாம் இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்கோ அவற்றை இங்கே சிற்றினங்களை பாதுகாக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அழியக்கூடிய நிலையில் உள்ள பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பாதுகாக்கணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ், ப்ரொடக்ட் ஸ்பீசிஸ் விச் ஆர் ஆன் ஏ வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்னா அழியும் சிற்றினங்கள். எவையெல்லாம் எந்தெந்த சிற்றினங்கள்லாம் அழிவில் இருக்கா, அதாவது அழிவுனா அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிற்றினங்களை பாதுகாக்க வேண்டும். அழிந்து போகக்கூடிய அதாவது அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சில சிற்றினங்களை கண்டுபிடித்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். அடுத்து preserve the endangered species. endangered ஸ்பீசிஸ்னா அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிற்றினங்களை பாதுகாக்க வேண்டும். to study of the ecological relations plants and animals natural habitat. என்ன தாவர விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழிடையான சூழியல் தொடர்பை பற்றி அறிந்து கொள்ளுதல். இப்போ தாவரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதே இடத்துல விலங்குகள் இருக்கு, அதனுடைய சுற்றுச்சூழலை அதாவது என்விரான்மெண்ட்டை நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு அவற்றை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்து ஹண்டிங் அண்டு போச்சிங். ஹண்டிங் அண்ட் போச்சிங்னா சட்ட விரோதமாக வேட்டையாடுதல், ஹண்டிங்கை வேட்டையாடுதல். அதே நேரத்தில் இன்னும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போச்சிங்னா பிடித்தல், விலங்குகளை வேட்டையாடவோ அதை பிடிக்கவோ கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறது, தடை செய்ய வேண்டும். எஸ்டாப்ளிஷ் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடக்டட் ஏரியாஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்.
அவன் என்ன சொன்னேன், அதிகமான தேசிய பூங்காக்கள், அதாவது தாவரங்களையோ விலங்குகளையும் காப்பாற்றுவதற்காக தேசிய பூங்காக்கள், நேஷனல் பார்க் சொல்லக்கூடியது, வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ்னா சரணாலயங்கள், அதேமாதிரி ப்ரொடக்டட் ஏரியானா பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், அதே நேரத்தில் பயோஸ்பியர் உயிர் காப்புகள், இவற்றெல்லாம் உருவாக்கி அதாவது தாவர விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், தாவர விலங்குகளை பாதுகாக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வன உயிரி, அதாவது வன உயிரினுடைய பாதுகாப்பில் ஈடுபட்ட நிறுவனங்கள், வன உயிர்களின் பாதுகாப்பில் ஈடுபட்ட நிறுவனம், சரி அது கிடையாது பாருங்க, ப்ரொடக்ஷன் எப்போ பாருங்க 1972 டு இந்த ப்ரொடக்ட் கில்லிங் அண்டு ஹண்டிங் ப்ரொடக்டட் அனிமல்ஸ், அதாவது விலங்குகளை கொல்லுவதாக, விலங்குகளை அழிக்கப்படுதலை தடுக்கப்படுது, அழித்தலை தடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. விலங்குகளை அழிக்க விடக்கூடாது. அதை எப்போ ஏற்றாங்கன்னா 1972ஆம் ஆண்டு சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் குறிப்பிட்ட உயிர்களை, அதுதான் என்னது ப்ராப்பர் கில்லிங் அண்ட் ஹண்டிங்னா குறிப்பிட்ட உயிரினங்களை வேட்டையாடுவதோ கொல்லுவதோ தடுக்கப்பட வேண்டும். அடுத்து கன்சிஸ்ட் ஆஃப் சேஞ்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஏரியா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். அதேமாதிரி வன உயிர்களை பாதுகாக்க சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும்போது அவற்றை தாவரங்களை பாதுகாக்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஆஃப் பெர்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அழிய நிலையில் உயிர்களை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னா அழியக்கூடிய நிலைக்கூடிய சில உயிரினங்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்து கன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனரல் ஜூ அத்தாரிட்டி அண்டு ரெகக்னிஷன் ஆஃப் ஜூஸ், அதாவது மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்களை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். ரெகக்னிஷன் அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். அடுத்து ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் ப்ராபகேட் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்களை, அதாவது ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் ப்ராபகேட் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் obtained from them, வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் தொடர்பான வணிகம் தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்த வன உயிர்கள் மூலமாக பெறப்படும் பொருட்கள், அது மூலம் ஆகக்கூடிய வணிகம் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் வித் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஆர்கனைசேஷன் இன்வால்வ்னா சில ஆர்கனைசேஷன் வைல்ட் லைஃப்பை பாதுகாப்பதற்கு சில நிறுவனங்கள், வன உயிர்களை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய சில நிறுவனங்கள், ஈடுபட்டுள்ள சில நிறுவனங்கள், வன உயிர்களை பாதுகாப்பதற்கு ஈடுபட்டுள்ள சில நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப், அதாவது இந்திய வன உயிரி வாரியம். இது இப்போ வன உயிர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அடுத்து வைல்ட் லைஃப் ஃபண்டுன்னு சொல்லக்கூடியது சர்வதேச வன உயிரி நிதியம், இன் நேச்சர், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் யூனியன், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்சஸ். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அடுத்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. அடுத்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, டெக்ராடன். இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது டெக்ராடன் சொல்லப்படுது. டெக்ராடன் இவைகள்லாம் வன உயிர்களை பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள சில நிறுவனங்கள். சில நிறுவனங்களை பற்றி பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. அடுத்து இன்ஃபோபிட்ஸ் பாருங்க. இன்ஃபோபிட்ஸில் பாருங்க, இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இனிஷியேட்ஸ் இன் இந்தியா, அதாவது இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் டைகர் அண்டு ப்ரொடக்ட் எலிபென்ட். டைகர் அண்ட் எலிபென்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா,
டைகர் அண்டு எலிஃபண்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் இருக்குது, சில சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. அது வந்து புலிகள், அதாவது புலிகளை பாதுகாப்பதற்கு, யானைகளை பாதுகாப்பதற்காக, அதாவது புலிகள் மற்றும் யானைகளை பாதுகாப்பதற்கு சில சட்டம் வந்து இயற்றப்பட்டாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1973 வந்து புலிகளை பாதுகாப்பு சட்டம் உருவானச்சு. 1992 யானைகளை பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோக்கோடைல் கன்சர்வேஷன். குரோக்கோடைல்னா முதலைகளை பாதுகாக்க சட்டம் வந்து 1976 உருவாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சீ டர்டைல் கன்சர்வேஷன். சீ டர்டைல்னா கடல் ஆமைகள் இருக்காங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் உருவாச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பாருங்கள் ரைனோ விஷன் 20, அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2020 டு கன்சர்வ் த லீஸ்ட் 3100 ரைனோஸ் ஆசாம் இந்தியா பை 2020. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் இடத்துல காண்டாமிருகங்களை பாதுகாக்க காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் உருவாச்சு. அது எப்போன்னா 2020 தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக 2000 உருவாட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதன் மூலமாக இன்னைக்கு ஒரு 3000 ஒன் ஒற்றை கொம்பு ஒன்றுன்னா ஒரு 3000 ஒற்றை கொம்பு உடைய ரைனோஸ் வந்து அஸ்ஸாமில் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து சாயில் எரோசன். அடுத்து என்ன பார்க்கணும்னா சாயில் எரோசன் பார்க்க போகிறோம். இப்போ சாயில் எரோசன்னா என்னென்னா மண்ணரிப்பு. சாயில் என்னது? மண்ணரிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ மண்ணரிப்புன்னு பாருங்களேன். இந்த டாப் ஆஃப் த லேயர் the top layer of the soil contain humus and mineral salts. எப்பயுமே மண்ணில் மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் வந்து ஹியூமஸ்னால் இலை தலைகள், அதாவது தாதுப்புக்கு நிரம்பிக்கிறாங்க, விச் ஆர் வைடல் ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். அப்போ ஒரு மண்ணுடைய மேல் பகுதியில் தான் அதிகமான உரங்கள் காணப்படும், ஹியூமஸ் அண்ட் மினரல் காணப்படும். அது வந்து தாவர க்ரோத்துக்கு பயன்படும். ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் சாயில், removal of upper layer of soil by wind and water is called soil erosion. அப்போ அந்த மண்ணுடைய அப்பர் லேயர் வந்து காற்று மூலமாகவோ இல்லை நீர் மூலமாக அரிக்கப்பட்டால் அதுக்கு பேர் தான் சாயில் எரோசன். அது பேர் சாயில். 2 மரம் கேட்கலாம். இந்த சாயில் எரோசன் காசஸ் த சிக்னிஃபிகன்ட் லாஸ் ஆஃப் ஹியூமஸ் நியூட்ரியன்ஸ் டிக்ரீஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். அப்போ சாயில் எரோசனில் வந்து மேல்மண், அதாவது மேலாக்கக்கூடிய மண்ணுடைய மேல் லேயர் அரிக்கப்பட்டால் அது வந்து ஃபெர்டிலிட்டி ஃபெர்டிலிட்டினா வளத்தன்மை குறையும், அந்த மண்ணுடைய வளத்தன்மை குறையும். அவற்றை நம்ம பாதுகாக்க வேண்டும். அவற்றை பாருங்கள். ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோசன். அடுத்து என்ன பார்க்கணும்? ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோசன்னா மண் அரிப்புக்கான காரணிகள் என்ன, எவையெல்லாம் மண் அரிக்கிறதுன்னு பாருங்கள். ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோசன் த எரோசன்ஸ் ஆர் ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட், அதிகமான காற்று. ஏர் கரண்ட்ஸ்னால் பாருங்களேன், இப்போ காற்று வேகமாக அடிக்குது வருங்க, அதுவும் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதேமாதிரி ஏர் கரண்ட்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து ஃப்ளோவிங் வாட்டர்ஸ், வாட்டர் வந்து கீழே அதாவது ஃப்ளோ ஆகிறது. லேண்ட்ஸ்லைடுனா மண் சரிவு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மண்ணரிப்பை உருவாக்குதுன்றாங்க. அப்போ மண்ணரிப்பை உருவாக்கக்கூடிய காரணங்கள் வந்து விண்டு, ஏர் கரண்ட்ஸு, ஃப்ளோவிங் வாட்டர், லேண்ட் ஸ்லைடு, இவையெல்லாம் வந்து மண்ணரிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். அடுத்து பாருங்க மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோசன். அப்போ மண்ணரிப்பு மேலாண்மை செய்யும் வழிமுறைகள், அதை வந்து மண்ணரிப்பை எப்படிலாம் வேளாண்மை செய்யக்கூடிய எப்படி நம்ம தடுக்க போகிறோம்ன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? வேளாண்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிட்டைன் வெஜிடேஷன் கவர், அதாவது தாவர பரப்பை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமாக மண்ணரிப்பு தரலாம். நிறைய தாவரங்களை நட்டு வச்சா மண்ணரிப்பு தரலாம். ஸோ த சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு. எப்போதே தாவரங்கள் இல்லாமல் தான் மண்ணரிப்பு இருக்கும், நிறைய தாவரங்கள் இருந்தால் மண்ணரிப்பு இருக்காது. அடுத்து கேட்டில் கிராசிங் சுட் பி கண்ட்ரோல்டு. கேட்டில்னா கால்நடைகள் அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படும். கால்நடைகள் வந்து மேய்ஞ்சி ஊதுவாங்க, அந்த மேய்ச்சலை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதிகமான மேய்ச்சலை, இப்போ கால்நடைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிடும்போது அதை வந்து தடுத்தா நம்ம மண்ணரிப்பு சொல்லலாம்.
ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்டு இன் த கேட்ச்மெண்ட். அதேமாரி வழிந்து ஓடக்கூடிய நீர்களை நம்ம தடுத்து வச்சாலே போதும், மண்ணிப்பு ஏற்படாது. ரீஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் டச்சாசிங் அண்டு கண்டர் ஃப்ளக்கிங். நிலப்பரப்பில் ஓடு நீரை வந்து, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய, அதாவது ரீஃபாரஸ்ட் நிலப்பரப்பில் ஓடு நீரை நீர் பிடிப்பதில் சேமிப்பு மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய சேமிப்பு மூலமாக, அதாவது கேட்ச்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியும் சொல்கிறாங்க, மண்ணரிப்பு தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்டு பாருங்க. அடுத்து அது wind speed can be controlled by planting trees from the shelter felt சொன்னாங்க. அதாவது காற்றின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை நடுவது மூலமாக, அதிக அளவு மரம் நட்டால் போதும், அது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.